தேங்காய் பால் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து அம்மா சுக்கு வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அளவாக போட்டால் போதும் சுக்கு, சரிங்களா? சுக்கு, மிளகு இந்த ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேவைப்படும். அப்புறம் தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கோம். வர தேங்காயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகு போட்டு அம்மா இடிக்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகு, இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தி காரமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க மிளகு. இடித்து எடுத்து அதில் போட்டதுக்கு அப்புறமா, அதாவது தேங்காயோடு ஆட் பண்ணணும். தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் சுக்கு தட்டி போட்டுடுறோம். அதே மாதிரி மிளகையும் தட்டி போட்டுடுறோம். இதுக்கப்புறமா ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மண்டை வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. மண்டை வெல்லம் நம்மக்கிட்ட இருந்தது, அதனால் அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து அந்த தேங்காயிலே போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த பனைவெல்லம் இருக்கு இல்லைங்களா, பனைவெல்லம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. அதுக்கு மண்டை வெல்லமும் போடலாம். இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எங்ககிட்ட இப்போ வந்து மண்டை வெல்லம் தான் இருக்குது. பனை வெல்லம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. இப்போது எங்ககிட்ட இல்லை, அதனால் அதை நாங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து பனை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து அளவாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எதில் தேங்காய் பால் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நல்லா வடிகட்டணும். நல்லா வடிகட்டணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துடணும். அந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு டைம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு அந்த சக்கையை மறுபடியும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி போட்டு அடித்து எடுத்துக்கிட்டோம். பட் தண்ணி மட்டும் அளவாக ஊற்றுங்க, ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குடிக்கிறப்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் வராது. அதனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அம்மா 2ஆவது டைமும் அந்த சக்கையை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அதையுமே வடிகட்டணும். வடிகட்டினதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். ஸ்டவ்வில் வந்து வச்சு அதாவது அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரம் சூடானால் போதும். ரொம்ப கொதிக்க வச்சு ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமு, இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நம்மளுக்கு சூடாகணும், அவ்வளோதான். நம்ம எல்லாமே சாறு எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு நல்ல கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் கிளறினா போதும். அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சூடானால் போதும். இல்லைன்னா அதெல்லாம் அப்படியே திரிஞ்சு போயிடும், சரிங்களா? அப்போ நல்லா இருக்காது, தேங்காய் பால் கெட்டு போயிடும். பார்த்துக்கோங்க. அந்த பாத்திரம் மட்டும் சூடானால் போதும். அப்புறம் எடுத்து என்ன, நம்ம அதை டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அதுவும் 8 மாதத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு. இப்போ இது என்னென்னா, இந்த சக்கை இருக்குல்ல, இந்த சக்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த சக்கையும் பாலும் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் காய்ச்சி நம்ம பால் மட்டும் குடிப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த சக்கையை வந்து பாலோடு ஆட் பண்ணி அப்படி சாப்பிட்லாம். இதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது 2 நாளைக்கு ஓகேவாக இருக்கும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அந்த சக்கையை பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சரிங்களா? இப்போது தேங்காய் பால் எடுத்தாச்சு. அம்மா எனக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் செஞ்சு இப்போ குடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.